அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை முழு மனதார வேண்டி இந்த ஒரு பொருளை விநாயக பெருமானுக்கு வாங்கி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் சங்கடங்கள் இருந்தாலும் அதை அனைத்துமே நிச்சயமாக தீர்ந்து உங்களுடைய வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறும். அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. விநாயகருக்கு உரிய நாள் அப்படின்னா சதுர்த்தி நாள். ஒவ்வொரு மாதத்துலேயுமே இந்த சதுர்த்தி நாள் அப்படிங்கிறது வரும். அதிலும் குறிப்பாக விநாயகர் சதுர்த்திக்கு முன்னதாக வரக்கூடிய இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா ஓராண்டு பலன் நீங்கள் சதுர்த்தியில் வழிபட்ட பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாளை யாருமே தவற விடாமல் உங்களால் முடிந்த எளிய வழிபாட்டை விநாயக பெருமானுக்கு செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய எல்லா விதமான சங்கடங்களும் நிச்சயமாக தீரும். உங்களுடைய வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறும். சங்கடகர அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான சங்கடங்களையும் நீக்கக்கூடியவர் விநாயக பெருமான். உரிய நாள் அப்படின்னா தான் இந்த சதுர்த்தி நாள். அதிலும் குறிப்பாக இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை சதுர்த்தியை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தின்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னதாக வரக்கூடிய அந்த தேய்பிறை சதுர்த்தியை தான் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாள் அப்படின்னு குறிப்பிடுறோம். இந்த மகா சங்கடகர சதுர்த்தி இப்போ நாளைக்கு ஆகஸ்ட் 22 வியாழக்கிழமை அன்று வருகிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா குருவாரத்தில் வர்றது ரொம்ப ரொம்ப இன்னும் சிறப்பு. அதனால் விநாயகருக்கு நீங்கள் கோவில்களில் நடைபெறக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தி பூஜைகளில் நீங்கள் கலந்துக்கோங்க. மாலை நேரத்துக்கு அப்புறம் 6:15 மணிக்கு மேலே தான் இந்த சதுர்த்தி திதி ஆரம்பமாக உள்ளது. மாலை நேரத்திற்கு அப்புறமா கோவில்களில் சங்கடகர சதுர்த்தி பூஜை கண்டிப்பாக நடைபெறும். அங்கே உங்களுக்கு முடிந்த அபிஷேக பொருட்கள் நீங்கள் வாங்கி கொண்டு சொல்லுங்கள். பால், தயிர், பன்னீர், இளநீர், சந்தனம், குங்குமம், இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலும் குறிப்பாக விநாயக பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருள் அப்படின்னா அருகம்புல் மாலை. அதனால் கோவிலுக்கு செல்லும் போது நீங்கள் அருகம்புல் மாலையும் நீங்கள் வாங்கி கொண்டு செல்லுங்கள். அருகம்புல் மாலை சாட்சி விநாயக பெருமானை வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வேண்டுதலில் இருக்கிற எல்லா விதமான சங்கடங்களையும் அவர் நீக்கி உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.